ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் என்னதான் பண்ணுறாங்க ஒன்றுமே எனக்கு புரியல. பாகிஸ்தான் அணி வேஸ்ட். இப்போ இருக்கிற சமீபத்தில் ஜிம்பாபே நேபாள் டீம் கூட வந்து பாகிஸ்தான் அடிக்கும் அந்த மாதிரி இருக்காங்க. இந்திய அணியை பார்த்து கற்றுக்குங்க, ஐசிசி தொடரில் எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு அப்படின்னு. பாகிஸ்தான் அணியின் முன்னாள் லெஜெண்டரி பவுலர்னு சொல்லாங்க முகமது அமீர் பார்த்தீங்கன்னா இப்போ நியூசிலாந்து எதிரான பாகிஸ்தான் அணி 2 T20 தொடர்ந்து தோற்றுருக்காரு. தோல்விக்கு சில பல காரணம் கூறியிருக்காரு. இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முகமது அமீர் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இந்த நியூசிலாந்து தொடரில் முகமது ரிஸ்வானும் பாபர் அசமும் எடுக்கல, அதுவே எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. என்னதான் அவங்க ஃபார்ம் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்தாங்களா, இப்போ விளையாடுறவங்க மட்டும் என்ன விளையாடுறாங்க, அவங்களும் ஒன்றும் பண்ணல. அதுக்கு இவங்க 2 பேர் விளையாடி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐசிசி தொடரில் எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு இந்திய அணியை பார்த்து கற்றுக்கணுங்க. ஏன்னா 50 ஓவர் வேர்ல்டு கப் 2023 அவங்களோட டாமினேஷன் இருந்துச்சு. ஃபைனலில் தான் போய் தோத்தாங்க. T20 வேர்ல்டு கப் ஒரு போட்டி கூட தோக்காமல் கோப்பை வென்றாங்க. இப்போ சாம்பியன் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி கூட தோக்காமல் சாம்பியன் ட்ராஃபி வென்றாங்க. ஜெயிக்கிறது முக்கியம் இல்லைங்க, அது எப்படி ஜெயிக்கிறது முக்கியம். அதில் இந்திய அணி செஞ்சு காட்டுறாங்க. ரொம்ப பார்க்க அபாரமாக இருக்குது. இப்போ இருக்கிற சமீபத்தில் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தான் ரொம்பவே ஒரு வலுவான அணி. எந்த நாட்டில் போய்ட்டு எந்த டீம் ஒன்று அடிக்கிற அளவுக்கு தகுதி அவங்களுக்கு இருக்குது. அதுபோல் பாகிஸ்தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற பாகிஸ்தான் பிளேயரை பார்த்தா யாரை பார்த்தாலும் பயம் வர மாட்டேங்குது. ஏன்னா நியூசிலாண்டு பார்த்தீங்கன்னா 92 ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆனாங்க. 2வது போட்டியில் 135 ரன் அடித்து தோற்றுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு பார்த்தா பாகிஸ்தான் அணி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முகமது அமீர் பார்த்திங்கன்னா ரொம்ப மனமுடைந்து பேசியிருக்காருன்னு சொல்லாங்க. ஆமாங்க, நியூசிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக 5 T20 கொண்ட தொடரும் விளையாடத்துக்கு போயிருக்காங்க பாகிஸ்தான் அணி. அதில் பார்த்தீங்கன்னா முதல் T20 போட்டி தோற்றுட்டாங்க, படுதோல்வி தோத்தாங்க. ஏன்னா 92க்கெல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 2வது T20 மழை வந்து குறிப்பிட்டனால ஒரு 15 ஓவர் குறைச்சாங்க, 135 அடித்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா வெறும் 13.1 பால்லே நியூசிலாந்து பிளேயரை அடித்து முடிச்சிட்டாங்க நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள். அதுவும் ஃபுல் டீம் கிடையாதுங்க, நியூசிலாந்து பி டீம்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருமே புதுமுகம் அறுமுகமான ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸ் தான் கொண்ட 2 டீமே அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் கொஞ்சம் கூட டஃப் கொடுக்காம தோக்குறாங்க. பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த ஷாயின் ஷா அஃப்ரிடி இவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ், ஷதாப் கான் சொல்லிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருக்காங்க. இருந்தும் இவ்வளோ மோசமாக தோக்குதுன்னா பாகிஸ்தான் கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி பாபர் அசம், முகமது ரிஸ்வான் டீமில் எடுக்கல. அவங்கள எடுத்திருந்தா கூட எதனா நடந்திருக்கும் பொழுது அந்த மாதிரி தான் தோணுது. பட் பாகிஸ்தான் மேலே நிறைய பேர் காண்டில் இருக்காங்க. ஏன்னா மிஸ்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சனமாக பேசியிருந்தார். அஃப்ரிடி முன்னாள் ஆல்ரவுண்டர் அஃப்ரிடி ரொம்ப இதுவாக பேசியிருந்தார். இப்போ முகமது அமீரோ பேசியிருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பாகிஸ்தான் அணி இந்த மாதிரி பார்த்தா. நீங்கள் சொல்லுங்கள், நியூசிலாந்து எதிரான 2 தொடர் தோல்வி தோற்றுருக்காங்க பாகிஸ்தான் அணி. அது குறித்தும் முகமது அமீர் பேசுறது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.